திருச்சிற்றம்பலம். தீராத நோய்கள் தீர மனிதன் பிறக்கும் போதே அவனோடு சேர்ந்து பல நோய்களும் பிறக்கிறது. அவ்வப்போது அது தோன்றி மறையும். ஆனால் சில நோய்கள் பல காலம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். சில நோய்களால் ஏற்படுகின்ற விளைவுகளிலிருந்து நாம் மீண்டு வருவது மிக கடினமாகவே இருக்கும். எந்த மருந்தெடுத்தாலும் இந்த நோய் தீருவதே இல்லை என பலரும் சொல்ல நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு இந்த தெய்வ வழிபாட்டை செய்தால் தீராத நோய்களும் தீரும். நோய்க்கு மூல காரணமான தோஷங்களை நீக்கி மனத்தெளிவையும் ஆரோக்கியத்தையும் இந்த வழிபாடுகள் பெற்றுத்தரும். வைத்தீஸ்வரன் கோயில். நவகிரகங்களில் நம் இரத்தத்தோடு தொடர்புடைய தெய்வமாகிய அங்காரகன் செவ்வாய் தொழுநோயால் துன்பப்பட்ட போது இந்த திருத்தலத்துக்கு வந்து இங்குள்ள சாத்துருண்டையை மருந்தாக பெற்று தன்னுடைய நோயிலிருந்து விடுதலை அடைந்தார். அதனை நினைவாக்கவே இன்றும் இத்திருத்தலம் நவகிரகத் தலங்களில் செவ்வாய் கிரகத்தலமாக விளங்குகிறது. மனிதர்களை துன்புறுத்தும் 4448 வகை நோய்களையும் குணமாக்கும் சித்த வைத்திய மருத்துவ குறிப்பை சிவபெருமானே தன் தேவிக்கு எடுத்துரைத்த தலமாகவும் இது விளங்குகிறது. வைத்தியர்களுக்கெல்லாம் தலைமை வைத்தியராக விளங்குகின்ற காரணத்தினால் இந்த பெருமானுக்கு வைத்தியநாதர் என்றும் அம்பாளுக்கு தையல் நாயகி என்ற திருப்பெயரும் அமைந்துள்ளது. சீர்காழிக்கு அருகே அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் எழுந்தருளி அருள் புரியும் இப்பெருமானை வழிபட நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். வழிபாடு. இங்கு புற்று மண், அபிஷேக தீர்த்தம், வேப்பிலை, அபிஷேக சந்தனம், அபிஷேக விபூதி இவைகளை கொண்டு தயாரிக்கப்படும் திருச்சாந்து உருண்டையை நம்பிக்கையோடு உண்டு வர நோய்கள் நீங்கும். தோல் நோய்களும் இங்கு தரப்படும் புனுகு எண்ணெய் கண்கண்ட மருந்தாகும். பிரசாதமாக தரப்படும் சாந்து மண் உருண்டையை அனைத்து நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக விளங்குகின்றது.